ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பைபிள் படிப்போம். இந்த வீடியோவில் தசம பாகம் அதாவது டைத் பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னோ, இப்போ இருக்கிற பீரியடில் தசம பாகம் கொடுக்கணுமா வேணாமான்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது நிறைய சர்ச்சஸ்லையும் ஊழியர்களும் காணிக்கன்ற பெயர்லையும் தசம பாகன்ற பெயர்லையும் ஏழை மக்களை வஞ்சிக்கிறத நம்ம அதிகம் பார்க்க முடியுது. சில வீடியோஸ் எல்லாம் கூட வைரலானதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுக்க தான் இந்த வீடியோ. தசம பாகம்னா 10ல் ஒரு பங்கு. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இருந்து அந்த காலத்தில் நிலத்தில் விளைஞ்ச தானியங்களையும் பழங்களையும் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு உரியதுன்னும் அது பரிசுத்தமானது, அதாவது பிரித்தெடுக்கப்பட்டதுன்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்னாகமம் 18வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவன் லேவியர்களுக்கு அவங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் பண்ணுற வேலைக்கு பிரதிபலனா நான் இந்த தசம பாகத்தை சுதந்திரமாக இன்ஹெரிட்டன்ஸாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு நிலத்தை பங்கிடும்போது இந்த லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எந்த ஷேரும் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு இந்த பிரித்தெடுக்கப்பட்ட தசம பாகத்தை கொடுக்கணும்னு கடவுள் சொல்கிறாரு. இதிலிருந்து கூடாரத்தில் செய்கிற வேலைக்காக லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது தசம பாகம் அப்படின்ற விஷயத்த நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னாகமம் 18வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் லேவியர்களும் அவங்களுக்குள்ளதுலேருந்து 10ல் ஒரு பங்கு தசம பாகத்தை ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும்னு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, இஸ்ரேல் மக்கள் 100 மூட்டை தானியங்களை அறுவடை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10 மூட்டை லேவியருக்கு தசம பாகமாக கொடுக்கணும். ஸோ 11 கோத்திரமும் சேர்ந்து ஒவ்வொரு கோத்திரமும் 100 மூட்டை அறுவடை செஞ்சால் மொத்தம் எத்தனை மூட்டை வரும்? 1100 மூட்டை வரும். அதில் 10ல் ஒரு பங்கான 110 மூட்டையை அவங்க லேவியர்களுக்கு தசம பாகமாக கொடுத்தாங்க. அப்புறம் லேவியர்களும் அந்த 110ல் 10ல் ஒரு பங்கான 11 மூட்டையை ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாருக்கு தசம பாகமாக கொடுக்க வேண்டியிருந்தது. இது போக என்னாகமம் 31வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோம்னா, மீதியானர்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச பொருட்களை பங்கு வைக்கும் போது கூட ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவை லேவியர்களுக்கும் ஆரோன் குடும்பத்திற்கும் கொடுக்கணும்னு கடவுள் கட்டளை இட்டுறதை பார்க்க முடியும். இது எல்லாத்துல இருந்தும் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நிலத்துல பங்கு இல்லாத காரணத்தால அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்க வேலைக்கு தக்கதான ஒரு ஏற்பாடு தான் இந்த தசம பாகம்ன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து தசம பாகத்தை பத்தி இன்னொரு பேசேஜும் படிக்கலாம். உபாகமம் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. இங்க எல்லா வருஷமும் இஸ்ராயல் மக்களோட தசம பாகத்தை தேவன் நியமிக்கிற ஒரு இடத்துல போய் லேவியரோடு கூட செலிப்ரேட் பண்ணணும். உங்கள் தசம பாகத்தை அந்த செலக்ட் பண்ண இடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை மணியாக கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல போய் வேணுங்கிற பொருட்களை வாங்கி அந்த பண்டிகையை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு கடவுள் சொல்கிறாரு. இது போக ஒவ்வொரு 3வது வருஷமும் வர தசம பாகத்தை லேவியர்களும் அந்நியர்களும் தகப்பனை இழந்தவர்களும் விதவைகளும் சாப்பிட்றதுக்காக உங்கள் பட்டணத்தில் ஸ்டோர் பண்ணி வைங்கன்னு கடவுள் கட்டளையிடுறத பார்க்குறோம். இது எல்லாத்துல இருந்தும் 3 தேவனுடைய கட்டளைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 10ல் ஒரு பங்கு விளைச்சலை லேவியர்களுக்கு கொடுக்கணும். செகண்டு, தசம பாகத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு காமன் பிளேஸில் வந்து லேவியர்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் இந்த 2 பங்கும் ஒரே பங்கான தசம பாகமா இல்லை வேறு வேறான தசம பாகமானு நமக்கு கிளியரா இல்லை. தேர்டு, ஒவ்வொரு 3வது வருஷமும் தசம பாக விளைச்சலை எளியோர்களுக்காகவும் லேவியர்களுக்காகவும் பட்டணத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுவும் 3வதா ஒரு தனியான பங்கா அல்லது ஒரே தசம பாக பங்கான்றது நமக்கு கிளியரா இல்லை. ஒருவேளை எப்படி இருந்திருக்கலாம்னா, ஒரே ஒரு தசம பாக பங்கை ஒவ்வொரு வருஷமும் லேவியர்களுக்கு அவங்களோட தேவைகளை சந்திப்பதற்காக கொடுக்கவும், அட் த சேம் டைம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு காமன் பிளேஸில் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணவும் சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷமும் அவங்க ஒரே தசம பாக பங்கை லேவியர்களுக்காகவும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3வது வருஷ பங்கை அவங்க எளியோர்களுக்கும் சேர்ந்து ஸ்டோர் பண்ண வேண்டி இருந்தது. அதே போல் 4வது 5வது வருஷமும் முதல் 2 வருஷங்களை போலவே ஃபாலோ பண்ண வேண்டி இருந்தது. 6வது வருஷத்தில் அவங்க எளியோர்களுக்காகவும் சேர்த்து ஸ்டோர் பண்ணினாங்க.
7வது வருஷம் சபாத் வருஷங்கிறதால அவங்க யாருமே தசம பாகம் கொடுக்க வேண்டியது இல்லை. 2 வருஷமும் எல்லா மக்களும் தசம பாகம் கொடுத்தாங்க. 3வது வருஷமும் 6வது வருஷமும் லேவியருக்கும் ஆசாரியர்களுக்கும் ஒருவேளை தசம பங்கு கம்மியாக கிடைச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இந்த 3வது வருஷமும் 6வது வருஷமும் அவங்க அதை எளியோர்களுக்காகவும் சேர்த்து வைக்க வேண்டியது இருந்தது. அடுத்து என்னாகமம் 35வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்தும் யோசுவா 21வது அதிகாரத்துல இருந்தும் 48 பட்டணங்கள் லேவியர்களுக்கு தங்குறதுக்கும் சுத்தி மேய்ச்சலுக்கு தேவையான இடமும் கொடுக்கப்படணும்னு வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே 3 வருஷத்துக்கு ஒரு முறை மக்களோட தசம பாகத்தை ஏழை எளியவர்களுக்கும் தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் அந்நியர்களுக்கும் யூஸ் பண்றதுக்காக வாசல்கள், அதாவது பட்டணங்கள்ல ஸ்டோர் பண்ணி வைக்க கடவுள் கட்டளையிட்டு இருந்ததை வாசிச்சோம்ல. அது ஒருவேளை இந்த லேவியர்கள் வசிக்கிற பட்டணமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பின்னாட்கள்ல இஸ்ரவேலர்கள் இந்த எளியோர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தசம பாகத்தை ஒழுங்கா பின்பற்றினாங்கன்னு நம்ம வேதத்துல எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய தீர்க்கதரிசிகள் எளியோர்களை வஞ்சிக்காதீங்கன்னு வார்ன் பண்றத பாக்குறோம். இன்னும் 2 நாளாகமம் 31:4 நெகேமியா 10ஆம் அதிகாரம் 36 39 வசனம் வரைக்கும் தசம பாகம் பத்தி குறிப்பிடும் போது ஆசாரியர்கள், லேவியர்கள், பாடகர்கள், காவலாளிகள்ன்ற வார்த்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கே தவிர ஏழைகள், விதவைகள் பத்தி வார்த்தையே இல்லை. இதுல இருந்து ஏழைகள், விதவைகளுக்கு பதிலா மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரியுது. ஸோ இஸ்ரவேலர்கள் அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய கட்டளையை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. அடுத்து 48 பட்டணங்களில் பண்டக சாலை அமைத்து ஏழைகளுக்காக சேர்த்து வைங்கன்னு தேவன் கட்டளையிட்டதையும் காலப்போக்கில் எருசலேமை மையப்படுத்தி மாறிடுறதையும் நம்ம மேலே சொன்ன இந்த வசனங்கள் மூலம் புரிஞ்சுக்கலாம். இதன் மூலமா யூதர்களே இந்த தசம பாகத்தை அதோட நோக்கத்தை புரிஞ்சுட்டு கடவுள் விரும்பின மாதிரி ஃபாலோ பண்ணலன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இது வரைக்கும் நம்ம தேவன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி தசம பாகம் செலுத்த கட்டளையிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். இந்த தசம பாகத்தை புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், அதை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலேயே ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணுமா இல்லையாங்கிறத இனிமேல் பார்ப்போம். தசம பாகத்தை நம்ம அப்படியே பின்பற்றணும்னு அவசியம் இல்லைங்கிறத பின்வரும் காரணங்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், தசம பாகத்தின் அளவை பற்றிய போதனை தெளிவாகவும் எளிதாகவும் விளக்கப்படாத போது அதை இப்பவும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நிர்பந்திப்பது கட்டாயம் நியாயமா இருக்காது. செகண்ட், தசம பாகம் விவசாய பொருட்களையும் கால்நடைகளையும் மட்டும் அடிப்படையாக கொண்டது. அப்படின்னா மற்ற தொழில் செய்யறவங்க எப்படி தசம பாகத்தை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்திருப்பாங்க? ஸோ தேவன் ஒரு காரணத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட காணிக்கைகளை தசம பாகமா கொடுப்பதற்கு அனுமதிச்சிருக்காரு. அதாவது எளியோர், திக்கற்றோர் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்துல ரொம்ப அத்தியாவசியமான உணவை தசம பாகமா கொடுக்க சொல்றாரு. மூன்றாவது, மக்களோட விளைச்சல்ல 10ல் 1 பங்கு தேவன் கொடுக்க சொன்னாரே தவிர அவங்களோட லாபத்துல இருந்து இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க சோப்பு செஞ்சு விற்கிறாங்கன்னா 10ல் 1 பங்கு அவங்களோட விற்பனை மதிப்பு செல்லிங் பிரைஸ்ல இருந்து கொடுக்கணுமா இல்ல லாபத்துல இருந்து கொடுக்கணும்னு நிர்பந்திப்போமா? அவங்களோட எல்லா செலவும் போக லாபத்திலிருந்து நிர்பந்திப்பதுதான் சரியானதுன்னா பைபிள்ல அப்படி சொல்லலையே. அவங்களோட விளைச்சல்ல இருந்து கொடுக்க தானே சொல்லியிருக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டின்படி 10ல் 1 பங்கை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் விளைச்சல்ல இருந்து இல்ல லாபத்துல இருந்து மட்டும்தான்னு காலத்துக்கேற்ப மாத்திட்டாங்களே, சரியா? ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல தசம பாகத்தின் மூலம் மக்கள் அவரை சார்ந்து விசுவாசிச்சு இருக்கணும், எளியோர் மீது கரிசனையோடு இருக்கணும், கிறிஸ்துவின் பரிகார பழியை பத்தி அறிவை வளர்க்கணும், கடவுளோட வேலையை செய்பவர்களின் தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கத்தான் ஏற்படுத்தினார். இந்த நோக்கத்தை நாமும் புரிஞ்சு அதை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஏத்துக்கணும். கடவுளின் பணி செய்பவர்கள் மற்றும் எளியவர்களின் தேவையை சந்திக்க நம்மால முடிஞ்ச அளவு உதாரத்துவமா, மனம் நோகாம சந்தோஷமா கொடுக்கணும்னு மற்ற வசனங்கள் மூலமா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே நேரத்துல எல்லாரும் கட்டாயம் 10ல் 1 பங்கு ஒரு ஊழியருக்கோ அல்லது சபைக்கோ கொடுக்கணும்னு எங்கேயும் போதிக்கப்படவும் இல்லை, அப்படி ஒரு நிர்பந்தமும் இல்லைங்கிறத நம்ம தெளிவா உணரணும். அடுத்து, புதிய ஏற்பாட்டுல ஏழை விதவை 2 காசு காணிக்க போட்டதை வச்சும் எளியோர காணிக்கன்ற பெயர்ல இப்ப நிறைய பேர் வஞ்சிக்கிறத பாக்குறோம். இந்த இன்சிடென்ட்டை தெளிவா புரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.